வெல்கம் டு ஒன் பீஸ் ஃபேன்ஸ். ஒன் பீஸ் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போக போகிறோம். அது ஏன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஆர்க்கு வந்து எனக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு இந்த பர்டிகுலர் இந்த ஆர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, இந்த ஆர்க்குக்கு அப்புறம் தான் கதை வந்து டோட்டலாக மாறினது ஒன் பீஸ் வேர்ல்டுலே. ஏன்னா நான் ஏன் வேர்ல்டுன்னு சொல்கிறேன்னா, வச்சிர ஓடா வந்து அவரோட ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கார் இல்லையா. அதுக்குள்ளே வர கேரக்டர்ஸ், அதுக்குள்ளே வர லேண்ட்ஸு, அதுக்குள்ளே வர அவங்க பேசுகிற பாலிட்டிக்ஸ், அவங்க அதுலேருந்து வர்ற ஆளுமை எல்லாமே ஒரு இங்கேருந்து நம்ம எப்படி பிரதிபலிப்பாக பார்க்குறோமோ ஒரு நாட்டுக்கு வார் நடக்குது, அங்கே வந்து ஃபேண்டஸியாகவும் சொல்லி அது இருக்கிறத ஒரு அப்படி தான் இருக்குதுன்னு ஒரு வேறு மாதிரி சொல்கிறது வந்து ஒரு ஸ்டோரி தான் ஒன் பீஸோட ஸ்டோரி. என்ன தான் பைரட் கதை இருந்தாலும் அதை தவிர்த்துமே நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க ஓடா. அது எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்க் வந்து மெரின்ஃபால்ட் ஆர்க்கு. அந்த ஆர்க்கில் பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் வேர்ல்ட்லே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மேனாக சொல்கிறப்பற ஒயிட் பியர்டு வந்து இறங்கியிருப்பார். அவர் இருந்த டைமில் தான் கோல்டி ராஜர், ராக்ஸ் பைரட்ஸ்லாம் பீக்கில் இருந்த டைமு. இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்ததால் லூஃபி, கிட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அவங்களாம் இருக்கச்சில் வந்து மெரின்ஃபால்ட் என்ன மெயினானா, ஏஸை வந்து அதாவது கோல்டி ராஜரோட பையன் ஏசுன்னு எனக்கே அப்போ தான் ரிவீல் ஆகுது ஸ்டோரி. இது வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்க் பார்த்துருப்பேன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இந்த ஆர்க்கு வந்து ஜாப்பனீஸில் ஒரிஜினலாக வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 2012-13 வந்த டைம். அப்போ வந்து அதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஒன் பீஸ் வாட்ச் பண்ணிட்டு செம்ம ஒரு கூஸ்பம்ப் சீன் தான். எதிர்பார்க்காத ஒரு சீன் தான். கோலிராஜரோட பையன் யாருன்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் கடைசியில் தான் தெரியுது அது வந்து ஏசுன்னு. ஏஸை வந்து அது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குற மாதிரி தான் அவங்க அப்பா எப்படி கொண்டாங்களோ அதுமாதிரி அவங்க பையனை கொடுறதுக்காக மெரின்ஃபால்டில் மெரின்ஸ்லாம் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி இருக்கும்போது இப்போ காப்பாற்றுக்காக லூஃபி, அதாவது பிரதரில் லூஃபி வந்து கஷ்டப்படுவான். அதுக்கு முந்தின ஆர்க்கில் வந்து லூஃபியோட க்ரூ வந்து ஒவ்வொரு லேண்டுக்கு போயிடுவாங்க. நாமி, சாப்பரு, ராபின்னு, சாஞ்சி, ஜோரோ, புரோக்கு, ஃப்ராங்கின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்க. லூஃபி மட்டும் எப்படியாவது ஏஸை காப்பாற்றுன்னு முன்ன எடுத்து வைப்பான். மெரின்ஃபால்ட் ஆர்க்கு அந்த ஃபைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. 3 அட்மிரல், 7 வார்ட்லார்ட்ஸ், அத்தனை வைஸ் அட்மிரல்ஸ், பைரட்ஸு, இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஆளுக்கு தான். ஒயிட் பீர்டு வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒயிட் பீர்டுன்ற கேரக்டர் வந்து அவர் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, கேன்சர் வந்த ஸ்டேஜில் இருக்கிறாரு. அந்த ஸ்டேஜில் இருந்து அவர் வந்து சண்டை பண்ணுறாரு. அவர் தான் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன்னு சொல்லுவாங்க அந்த பீஸ் வேர்ல்டை. அவருக்குமே கோல்டி ராஜுக்குமே இதுக்கு முன்னால் வந்து அவங்க 2 பேர் ஒரு என்ன சொல்ல ஒரு பேட்டில் நடந்திருக்கும் அவங்களுக்கு 2 பேருக்கும். அது வந்து பெரிய நடந்திருக்கு. அப்பப்போ நடக்கிற பேட்டில் தானே அவங்க வந்து ஒரே டைமில் வந்துக்கிட்டு இருக்காங்க பைரட்ஸில். கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயும் சண்டை வந்திருக்கும். ஆனால் கோல்டி ராஜோட பையன் ஏஸ், அந்த ஏஸை ஒரு வயசுக்கு மேலே எடுத்து பார்த்துக்கிட்டது வந்து ஒயிட் பீர்டு தான். ஒயிட் பீர்டுக்கு என்ன அந்த கேரக்டர் எப்படின்னா, அவர் நினச்சா ஒன் பீஸ் போக முடியும், ட்ரெஷரை இன்னுமே பண்ண முடியும், தேட முடியும். அவருக்கு தேவை வந்து தனக்கு வந்து ஒரு ஃபேமிலி உருவாக்கணும்னுட்டு. ஏன்னா அவர் ட்ரெஷரும் கணக்கு இல்லை, ஒன் பீஸுன்றதை அதை வந்து கண்டுபிடிக்கின்றதும் மேட்ரு இல்லை. எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி வேணுன்றதை நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள். இப்படி இருந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இயேசுவை வந்து காப்பாற்றணும் ஒரு எண்ணத்தில் வராரு, என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த என்ட்ரியை பார்த்திங்கன்னா நீங்கள் அனிமையாக நான் இதை சொல்கிறது எல்லாமே ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். நான் சொல்கிறது என்ட்ரி கொடுக்கும்போதே அவரோட டெபிள் பவரும் அவரோட ஆக்யூஸ் பவரும் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அது வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஏஸை காப்பாற்றணும், லூஃபியும் ஏஸை காப்பாற்றுக்கு தான் அவ்வளோ போராடுவாங்க. ஒரு சீனில் நான் முக்கியமாக ஒரு சீன் சொல்கிறேன். என்னென்னா, அட்மிரல்ஸ் எல்லாம் வந்து ஏசு மேலே கூப்பிட்டு போய் நிற்க வைப்பாங்க. கையெல்லாம் விலங்கு போட்டு நிற்க வச்சுட்டு அவங்க அப்பா பேரை வந்து உங்கள் அப்பா ஒரிஜினல் அப்பா யார் தெரியுமான்றது எல்லோரும் கீழே நிற்பாங்க. எல்லா வார்ட்லார்ட்ஸ், எல்லா மெரின்ஸும், எல்லா பைலட்ஸ் கீழே இருப்பாங்க. அப்போ தான் கோல்டி ராஜரோட சன்னு தான் ஏசுன்னு சொன்னப்போ அங்கேருந்து அந்த வீடியோ கால் மாதிரி ஒன்று உண்டு. அது வந்து எல்லோரும் உலகத்தில் எல்லா ஐலாண்ட்லேருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே ஷாக்கு. இது வந்து கோல்டி ராஜோட அதான் கிங் ஆஃப் த பைரட்டோட பையன் அப்படின்றது வந்து. ஆனால் அது ஏசுக்கு வந்து இது பிடிக்காது அவங்க அப்பாவை.
ஏன்னா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார் இல்லையா, தனியாக தான் வளர்ந்துருப்பான். ஒரு லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ஒயிட் பேர்டோட சேர்ந்துருப்பான். அதுவும் ஒரு வேறு மாதிரி சேர்ந்துருப்பான். அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஆர்க்கு வந்து கடைசியாக என்ன முடிவாகும்னா, இயேசுவுமே லூஃபியை காப்பாற்ற போய் இயேசு இறந்துருவான், ஒயிட் பீர்டும் இறந்துருவார். 2 உயிர் போச்சு. இந்த 2 உயிர் போனதுக்கப்புறம் இந்த 3 அட்மிரலுக்கு முன்னால் போய் லூஃபி நிற்கிற சீன், அதுக்கு முன்னே அவங்களோட பேட்ச்மெண்ட் சீன்லாம் வந்து அந்த லூஃபின்றவன் வந்து என்ன வேணால் பண்ணுவான்டா. ஏன்னா ஸ்ட்ராகேட்டோட கேப்டன் அவன் என்ன வேணால் பண்ணுவான். இதுக்குள்ளேயே அவன் தான் வயசில் சின்ன பையன் கூட சீக்கிரம் பவுண்டி அதிகமாக கவுண்ட் ஆனவன். இப்போ வந்து ஹான்கோல ஒரு லிஸ்ட்லேயும் 4 எம்பவரில் ஒரு ஆளாக அவனும் இருக்கிறான். அந்த வயசில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இறந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இந்த வாரம் நிறுத்தி ஆகணுன்றதுக்காக ஒருத்தர் ஒரு கேரக்டர் வரும், ஸ்நாக்ஸ்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து ஒரு வார்த்தை தான், போகிறதோட வாரத்தோட நிறுத்திக்காங்க, இதுமாதிரி அப்படி நிறுத்தலைன்னா நாங்கள் பதிலுக்கு சண்டை பண்ண வேண்டிய இருக்கும் சொல்லுவான். இதை கேட்டு 3 அட்மிரல்ஸ், அவ்வளோ வார்ட்லாட்ஸ், அவ்வளோ ஃபைட்ஸ், அவ்வளோ மெரின்ஸ் பேச்சை கேட்டு, சான்ஸ் பேச்சை கேட்டு நின்றுவாங்க. இத்தனைக்குமே சான்ஸ் பைரட்டில் அவங்க வந்து ரெட் கேர் பைரட்டில் குரூப்ஸில் வந்து யாருமே டபுள் ஃபில்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே ஆக்கி யூசர்ஸ் தான். அவன் வந்து இந்த பாட்டரை தான் இந்த ஆர்க்கோட நான் சொல்லும்போது கொஞ்சம் சின்னதாக சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஆர்க் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆர்க்கு தான். ஆனால் ஃபைட் வந்து ஒவ்வொன்றா போய்கிட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்க் சொல்லுவேன். அதாவது இந்த ஒன் பீஸோட ஹார்ட்டே இந்த வார் தான், இந்த ஆர்க்கு தான். இந்த ஆர்க்குக்கு அப்புறம் தான் டைம் ஸ்கிப் நடக்கும். அதாவது அடுத்த 2 வருஷங்க அப்புறம் யாராவது வேறு ஐலாண்டில் இருக்காங்க எல்லாரும், அவங்க ட்ரெயின் பண்ணி ஸ்டார்கேட்லாம் ஒன்றா வந்ததுக்கப்புறம் போகிற ஆர்க்கு தான் ஃபிஷ்மேன் ஆர்க்கு. அதுக்கப்புறம் டைம்ஸ்க்கு அப்புறம் வருது. அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்மேன் ஆர்க்கு, டெசரா ஆர்க்கு, கோல்கேக் ஐலாண்டு, வானோ ஆர்க்குன்னு லைனாக அப்புறம் வரும். முக்கியமாக சொன்னால் இந்த ஆர்க்கு தான் எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப என்ன எப்படிப்பட்ட ஒரு இச்சிரோட வந்து குக் பண்ணியிருக்கான்றது தெரியுது. இதோட இன்னொரு நியூஸ் சொல்லிக்கிறேன், என்னன்னா ஒன் பீஸோட சீசன் 2 வரப்போகுது. அதுக்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சீசன் 1 ஃபுல் பார்த்தேன், செம்மையாக இருந்தது. சீசன் 2 ஃபுல்லாக ஆலபாஸ்டா இருக்குது, லிட்டில் கார்டன் ஆர்க்கெலாம் கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்த வருஷம் வருது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் பீஸ் வேணால் எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதை நான் சொல்லியிருக்கேன். பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஒன் பீஸ் வீடியோலையோ ஒரு தியரி வீடியோலையோ வந்து அடுத்த ஒரு வேறு ஒரு ஆர்க்லேயோ உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, டேக் கேர், பாய்.